நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும், அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானுங்க. இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தோட 3, 4ஆம் பாதம், இது செவ்வாயோட நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், இது ராகுவோட நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள்ங்க, இது குருவோட நட்சத்திரம். இந்த கும்பராசியில் இருக்குங்க. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதியோட சனியோட குணம், இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகளான செவ்வாய், ராகு, குருவோட குணங்கள் சேர்ந்து செஞ்ச கலவை தான் இந்த கும்பராசிக்காரங்க. அப்போ சனியோட தன்மைங்க நீதியாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்கங்க. சனியோட மந்தத்தன்மை கொஞ்சம் இருந்தாலுமே செவ்வாயோட வேகம் இவங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதையும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. குருவோட தன்மை அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்க முகத்தை பார்த்தாவே அதில் ஒரு அமைதி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. நல்ல துணிச்சலுங்க, பார்க்குறதுக்கு தெரியாது, ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ துணிச்சல்சாலியாக இருப்பாங்க, மனோபலம் மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்கங்க. அதே மாதிரி மனிதாபிமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக நினைப்பாங்கங்க. திறமையான மனோதத்துவ நிபுணர்களாக இவங்க இருப்பாங்க. அதாவது ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா அவங்க முகத்தை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்களா இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அது வெளிக்காமிச்சுக்கு தெரியாது. அன்பு மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் அது வெளிக்காமிச்சுக்கு இவங்களுக்கு தெரியாதுங்க. அதிக புத்திசாலிகளாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பாங்கங்க, அன்பானவங்களாக இருப்பாங்க, உண்மையானவர்களாக இருப்பாங்க, நேர்மையானவர்களாக இருப்பாங்க. இரக்க குணம், கருணை உள்ளம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பார்க்கும்போது அரகண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்தளவு சாஃப்ட் இவங்க. அதோட நட்போட முக்கியத்துவம் மதிப்பை உணர்ந்தவங்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கங்க. எதுக்குமே பெருசாக அழட்டிக்கவே மாட்டாங்க. பிரச்சனை வருதா அப்படியே பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி சந்தோஷத்தையும் அதிகப்படியான சந்தோஷத்தையும் வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் பொய் பேச மாட்டாங்க. பொய் பேசுகிறவங்களையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காதுங்க. கோபமாக இருந்தாலுமே ஒரு அமைதியான ஒரு குணத்தோட கூடிய விவேகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க. சலிப்பில்லாத ஒரு போக்கு, எதையும் சீர்தூக்கி பார்த்து அதை செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு இலக்கணமாக இவங்க இருப்பாங்கங்க. முடிஞ்சதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, இழப்பை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. பகுத்தறிவுவாதிகள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தங்க அதிகப்படியாக கோவில்களில் ஈடுபாடு, மதத்தில் ஈடுபாடு, நிறைய கும்பாபிஷேக பணிகளில் கலந்துக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் பகுத்தறிவுவாதி, சாமி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள அந்த அமைப்பில் நல்ல குணத்தில் அந்த மாதிரி போயிடுவாங்க. இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் இருப்பாங்கங்க. முக்கியமாக பக்குவமாக வாழ தெரிஞ்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஓகே, இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடம், இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், இவங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானாதிபதியாக பணவரவு சொல்லக்கூடிய இடமா இருக்குங்க. இது ஒரு நீர் ராசி, அதனால் நிறைய கும்பராசிக்காரங்க கடல் கடந்து போய் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலியமாகவும் இவங்களுக்கு லாபம் வரும். நிறைய பேருக்கு பாருங்கள், வெளிநாடு போனதுக்கப்புறம் குடும்பம் அமையிறது, வெளிநாடு போனதுக்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். காலபுருஷனுக்கு 1ஆம் இடமான மேஷம் இவங்களுக்கு 3ஆம் இடமாக வரனால இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷம் நெருப்பு ராசி, சரராசி, அதிபதி செவ்வாயை வந்துறனால துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கும். குடும்பத்துக்குமே முன்னாடி நின்று குடும்பத்தை லீட் பண்ணி குடும்பத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிற தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரிஷபம்,
4ஆம் இடமான சுகஸ்தானாதிபதியாக வருதுங்க. அப்போ அதிபதி சுக்கிரன், ஸ்திர ராசி, பல வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. வீட்டை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வந்து நீட்டாக வச்சுக்குவாங்கங்க. நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு வந்து கட்டுவாங்க. இதில் பாருங்கள், நிறைய மருத்துவ படிப்பு, டென்டல் படித்தவங்க, இஎன்டி படித்தவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியில் வந்து இருப்பாங்கங்க. இவங்க வந்து எந்த அளவு தன்னோட அம்மாவை வந்து தாயை கவனிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு சுகபோகத்துக்கு எந்த விதமான குறைவும் வந்து வராதுங்க. காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் இவங்களுக்கு 5ஆம் இடமாக வருதுங்க. ஒன்றையும் வந்து 2ஆக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு இருக்குது. விண்வெளி ஆய்வு, வாலிபால், பேட்மிண்டன், ஹாக்கி விளையாடுறவங்க, கிரிக்கெட் இதெல்லாம் இவங்களுக்கு சூப்பராக வரும். நிறைய கதாசிரியர்கள் இந்த கும்பராசியில் இருக்காங்க. மியூசிக்கு, மேஜிக்கு, ஷேர் மார்க்கெட்டு, ஜோதிடம், புரோக்கரேஜ் பண்ணுறது, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது, இந்த மாதிரியான தொழில்கள் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரும். அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகம் இவங்களுக்கு 6ஆம் இடமாக வருதுங்க. இது சந்திரன், நீராசிங்க. இவங்களை பொறுத்த வரைக்குங்க கடன் அதிகம் வாங்கக்கூடாதுங்க. கும்பராசிக்காரங்க கடனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கடனை வந்து அவங்களால தீர்க்கவே முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க எப்பயுமே மைண்டில் வச்சுக்க வேண்டியது கடன் வாங்கக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க அதிக கடன் வாங்குறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலர் மற்ற கிரக அமைப்புகள்னால கடன் வாங்கி சிக்கிக்கிறாங்க. அதனால் பணம் விஷயம், கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நிறைய பேர் போலீஸாக இருக்காங்க. தாயாரோட உடல்நிலையில் இவங்க பிறந்ததுலேருந்தே பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மம் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருதுங்க. 7ஆம் அதிபதி சூரியன். இங்கே கேது, சுக்கிரன், சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. திருமணம் அப்படின்னா இவங்களோட விருப்பப்படி தான் திருமணம் நடக்குங்க. நல்ல அதிர்ஷ்டம் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைப்பாங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி இவங்களுக்கு 8ஆம் இடமாக வருதுங்க. அதிபதி புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது. சுக்கிரன் நீசமாகறாங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம் இவங்களுக்கு 9ஆம் இடமாக வரனாலங்க. இதன் அதிபதி சுக்கிரன். இது வந்து ஒரு சரராசி. செவ்வாய், ராகு, குருவோட நட்சத்திரங்கள் இங்கே இருக்குங்க. அதனால் தந்தை இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சொத்து சேர்க்கை நல்லாயிருக்கும். தந்தைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொத்துக்கள் சேர்றதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் இவங்களோட குழந்தைக்கு வர்றதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சகம் இவங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமாக வருதுங்க. இதன் அதிபதி செவ்வாய். இங்கே குரு, புதன், சனியோட நட்சத்திரமாக இருக்கிறனால இன்சூரன்ஸு, சிட் ஃபண்டு வந்து இங்கே இந்த சம்மந்தப்பட்ட உத்தியோகம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இயந்திரங்களை கையாளக்கூடியவங்க, டாக்டர்ஸ் ஆகட்டும், இன்ஜினியர்ஸு, கைனகாலஜிஸ்ட்டு, மருந்து கிடங்களை வேலை செய்கிறவங்க, தொற்று நோய் சம்மந்தப்பட்ட விஞ்ஞானிகள், பாதுகாப்புத்துறை, அணு ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, நெருப்பு நீர் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்க வந்து தொழில் செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசியில் இருப்பாங்கங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு இவங்களுக்கு 11ஆம் இடமாக வருதுங்க. இதன் அதிபதி குரு பகவான். போட்டின்னு வந்துட்டா வந்து எப்படி விருச்சிகராசிக்காரங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னமோ அதே மாதிரி கும்பராசிக்காரங்களும் தான் ஜெயிப்பாங்கங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் கொடுத்து வச்சவங்க, நண்பர்களுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இருக்காது. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து உண்மையாக லாயலாக நடந்துக்குவாங்க. நிறைய பேர் தீர்த்த யாத்திரை போவாங்க. அதனால் ஒரு நன்மை கிடைக்குங்க. காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரம் இவங்களுக்கு 12ஆம் இடம் வருதுனால வெளிநாட்டில் நன்மை. முடிந்த வரைக்கும் இவங்க தொழிலில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கமிஷன் பேஸ்டோ இல்லை வந்து அதிகப்படியான முதலீடு இல்லாத தொழில்கள் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. உத்தியோகம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர். இவங்களை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா 4, 8, 9. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் அப்படின்னா நீலக்கல், அதாவது ப்ளூ சஃபயர்னு சொல்லுவாங்க. அது அமத்திஸ்ட்டு, கோமேதகம், இது உங்களுக்கு செட் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் அப்படின்னா மேற்கு திசை, தெற்கு திசை,
இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. வாழ்நாள்ல ஒரு தடவையாவது தேவிப்பட்டணத்தில இருக்கக்கூடிய திலகேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க. பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா, வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடும், சொத்துக்கள் நல்லபடியா சேரணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடும், குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கணும், குழந்தைங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடும், திருமணம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, சிவன் வழிபாடும் பண்றது, அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுறது திருமணத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லி தரலான்னு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.